Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு ரிம்ஷாவோட பர்த்டேக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் மெசேஜ் கேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரிம்ஷாவோட பர்த்டே விளாக் தான் நான் 2 நாள் முன்னாடி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நாம் வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். இது எதுக்காகனா கொஞ்சம் பர்த்டேக்கு வந்து கேக்குக்கான சில திங்ஸ், அப்புறமா வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி வாங்க வேண்டி இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம நாகர்கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இப்போ முனோஸ் கிச்சன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து போனதுக்கப்புறமா சூப்பராக ஹோம்மேட் ஜிகிருதண்டா தந்தாங்க சாப்பிட்றதுக்கு. வேறு லெவலில் இருந்தது. அந்த சூட்டுக்கு வந்து மத்தியான நேரம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த ஜிகிருதண்டாவில் வந்து ரப்டி, அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே அவங்க வீட்டில் பண்ணது தான். ஸோ எல்லாமே டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி அவங்க சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அப்போ தான் மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சு கொஞ்சம் ஓஞ்சிருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாகர்கோயில் இருக்க மாஜிதா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கேக்குக்கான எல்லா ஐட்டம்ஸும் வந்து பேக்கிங் சம்மந்தமாக எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். ஸோ கேக்கில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுக்காக வந்து எடிபிள் பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறமா கேக் ஆர்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ட்ரீம் கேக் டின்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுவும் 1/2 kg டின், 1 kg டின்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கா, வந்து எங்கேயாச்சும் இதாக இருக்கா, டேமேஜாக இருக்கான்னு பார்த்து அதுவும் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸும், அப்புறமா ஸ்ட்ராபெரி கிடைக்குதான்னு பார்க்க வந்தோம். அங்கே கிடைக்கல. ஸோ அங்கேருந்து வந்து இப்போ கிளம்பிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ நெஹானுக்கு, அப்புறம் ரிம்ஷாக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு பர்த்டே போடுறதுக்கு. ஸோ நெஹானுக்கு எடுத்துகிட்டு அப்புறமா பக்கத்தில் சின்ன ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்து அங்கேயும் வந்து ஸ்ட்ராபெரி இருக்கான்னு பார்த்தோம், கிடைக்கல. ஃபைனலாக எனக்கு வந்து மாங்காய் தான் கிடச்சிது. சூப்பராக கட் பண்ணி வத்தல் மிளகாலாம் போட்டு சூப்பராக ஊற வச்சுருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அதை வாங்கிட்டு வந்து இப்போ கிளம்பியாச்சு. ரிம்ஷா குட்டி வந்து ஓகே, ஸ்ட்ராபெரி இல்லைனாலும் வந்து பரவாயில்ல கேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓகே சொல்லிட்டா. ஸோ இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவளுக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ராபெரி கலரில் ட்ரெஸ், அப்புறமா வந்து ஸ்வீட்டு கூட பசங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கேட்டிருந்தா. ஸோ அதுவும் வாங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே, அதாவது பர்த்டேக்கான ப்ரீவியஸ் டே, இன்றைக்கி வந்து கேக் மட்டும் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எக்கு உடச்சி எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1.5 kgயில் வந்து கேக் பண்ண போகிறேன். ஸோ 1/2 kg வந்து 3 பேட்ச் செய்யணும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து 2 எக்கு நான் வந்து உடச்சி விட்டுருக்கேன். இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து ரிம்ஷாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. பிகாஸ் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவளும் வந்து அவளோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம இப்போ 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக சுகரை வந்து மெஷர் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ திரும்ப வந்து இந்த பவுடர் பண்ண சுகரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் கேக் பண்ண போகிறோம். நான் இவங்க வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வச்சுருக்கேன். அப்புறமா பிங்க் கலரும் சேர்த்து நம்ம வந்து இந்த கேக்கை பண்ண போகிறோம். நாங்கள் வந்து கேக்குக்கு பேக்கிங் பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்போம். ஸோ நான் இங்கே வந்து 2 பிஞ்சு அளவுக்கு தான் சேர்க்குறேன் 1/2 kgக்கு. அப்புறமா வனிலா எசன்ஸும் அடிஷ்னலாக சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காக. அண்டு பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன் கொஞ்சமாக வந்து ஜெல் கலரில். அப்புறமா ஹெர்ஷியஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வாங்கி வச்சுருந்தேன். நம்ம இன்றைக்கி வந்து இந்த விலாகில் வந்து சூப்பராக வேஃபில்லாம் பண்ண போகிறோம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். ஸோ அதுக்காக தான் இந்த சிரப் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து கேக் பேட்டர்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணேன், லைட்டாக அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வரதுக்காக. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1/2 கப் அளவுக்கு ப்ளைன் ஃப்ளார் மெஷர் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிட்டேன். ஸோ ரிம்ஷா குட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா சளிச்சு சேர்க்குறதுக்கு. மீன்வேல் நான் வந்து அதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் பேட்டரை. ஸோ இந்த கலரில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். நான் சொன்னது மாதிரி 1/2 kgயில் வந்து 3 வாட்டி பண்ணணும். எங்கிட்ட வந்து 1/2 kg டின் ஒன்று தான் இருந்தது. ஸோ நான் அதனால் வந்து 3 தடவையாக வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து செஞ்சு நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து ஆல்ரெடி ஒரு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே வச்சு நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளாடி தான் ஆகும் இந்த கேக் வந்து வேகிறதுக்கு. ஸோ பேட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் டின்னில் வந்து ரிம்ஷா வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கா.
ஆல்ரெடி நான் அதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து அப்படியே பேட்டரை போர் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ப்ரெஷர் குக்கர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த விளாக் பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து மிட் வீக்கில் எடுத்தது தான். ஸோ அந்த எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுது. எண்டில் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்புறமா அதில் கேக் ஆர்டர்ஸ் போயிட்டு இருந்தது. கிறிஸ்மஸ் நியூ இயர் கேக் ஆர்டர்ஸ் அப்படி போயிட்டு இருந்ததில் வந்து எனக்கு வந்து இந்த விளாக் எடிட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ நான் அதை வந்து அப்படியே வச்சுட்டு இப்போ தான் வந்து எடிட் பண்ணி போடுறது மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இப்போ வந்து நாம் இதை வந்து உள்ளாடி ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு அது வேகிற டைமில் நாங்கள் வந்து சாண்ட்விச் வந்து மயோ வெஜ் சாண்ட்விச் ரெடி பண்ணி ஈவினிங் சாப்பிட்றதுக்கு எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலரும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. அண்ட் கேக்கோட டெக்ஸ்டரும் வேறு லெவலில் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து 3 கேக்கும் செஞ்சு மொத்தமாக வந்து அதை 2 லேயராக வந்து கட் பண்ணி நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கேக்கை வந்து நம்ம லைட்டாக க்ரம் கோட் வந்து கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அடுத்த நாள் வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணணும் டெக்கர் பண்ணி. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அடித்து வச்சுட்டேன். ஸோ க்ரம் கோட் கொடுத்துக்கிறதுக்கு நாம் வீட்டில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் ரெடி பண்ணியிருந்தோம். அதை வந்து நான் ஒரு ரீலில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ரெசிபி. ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத அண்டு ஒரு விலாக்லேயும் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் எதுக்காக பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது இதுக்காக தான், ரிம்ஷாவோட பர்த்டே கேக் பண்ணுறதுக்காக தான் ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த க்ரஷ்ஷை வச்சு சூப்பராக வந்து டேஸ்டியாக வந்து ஸ்ட்ராபெரி கேக் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த க்ரஷ்ஷே ரொம்ப டேஸ்டியாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதை வச்சு கேக் சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கவே முடியல. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து கேக்குக்கு சுகர் சிரப் விட்டுட்டு அப்புறமா ஒவ்வொரு லேயருக்கும் சூப்பராக ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப ஹைட்டாக வந்து நாங்கள் வந்து டாலாக வந்து கேக் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த டாலா செய்கிற கேக்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக உள்ளாடி ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா அந்த மாதிரி வைக்கிறோம் வச்சு. அண்டு ஃபைனலாக வந்து நைட்டு லைட்டாக வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 ஷேடு லைட் பிங்க் அப்புறமா கொஞ்சம் டார்க் பிங்க் இந்த மாதிரி ஷேடு கொடுத்து உள்ளாடி வந்து வி ஹார்ட் யூ ரிம்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் டெக்ஸ்ட்டு வச்சு இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த நாள் தான் நம்ம ஃபைனலாக வந்து இதில் வந்து டெக்கர்லாம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அவளோட பர்த்டேக்கான ப்ரீவியஸ் டே நைட்டு ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் தான் இந்த வேலை நடக்குது. ரிம்ஷா குட்டி வந்து தூங்கியாச்சு. அவளுக்கு இந்த சீக்ரெட் டெக்ஸ்ட் வச்சுருக்கிறது தெரியாது. இப்போ வந்து இந்த கேக்கெலாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அப்போ தான் நாங்களும் இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தோம். இதே மாதிரி வந்து நாங்கள் கேக் ஆர்டர்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து கேக் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் வெல்வெட் பைட்ஸ் கேக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் காண்டாக்ட் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த டெக்ஸ்ட்டும் கொடுத்து நம்ம வந்து க்ரீமை ஃபினிஷிங் பண்ணி அண்டு எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி கோல்டன் ரிப்பிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி பார்டர் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இதுக்கான வேலையை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரிம்ஷா வந்து காலையில் ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டா. ஸ்கூலுக்கு அப்படிங்கிறதுனால ஈவினிங் வர வியர் பண்ணுறதுக்காக சிம்பிளாக ஒரு சுடி செட்டு வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதான் வியர் பண்ணிட்டு போகிறா. அண்ட் இன்றைக்கி வந்து அவள் ஹிஜாபும் வந்து வியர் பண்ணியிருந்தா ஃபஸ்ட் டைம். எப்படி ஈவினிங் வர போகிறான்னு தெரியல. ஃபுல்லாக வந்து பின் வச்சுருக்கேன். ஸோ அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா கேக்குக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது மதியானம் லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரிம்ஷா ஒரு 3:30க்கு வருவாள். ஸோ அதுக்கு முன்னாடி அதில் வந்து அந்த எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. அப்புறமா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணணும், ப்ளைனாக விட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம சீக்ரெட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல, ஸோ அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்புறமா எடிபிள் ஃப்ளவர்ஸ் அண்டு ஒயிட் பியல் பால்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக அதை வந்து ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் அப்படியே மேலேருந்து கீழே ஸ்லாண்டிங்காக வரது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் மேலேயும் 2-3 பட்டர்ஃப்ளைஸும் வச்சு இந்த கேக்கை வந்து நாங்கள் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறமா அடிஷ்னலாக வந்து அந்த கோல்டன் கிளிட்டர் பேப்பர் இருக்குல்ல, எடிபிள் பேப்பர் ஃபாயில் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி அங்கங்கேயே வச்சு இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் நம்ம ரிம்ஷாவோட பர்த்டே கேக்கோட அவுட்புட் இது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டு கேக் வந்து நீங்கள் வாங்கணும் விரும்பினீங்கன்னா கூட நீங்கள் வெல்வெட் பைட்ஸில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சூப்பரான கேக் ரெடி ஆயாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நைட்டு டின்னருக்கான கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ இந்த கேக்கை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிக்கனும் நான் வந்து சால்னா பண்ணுறதுக்காக வேக வச்சு வச்சுருந்தேன். நைட்டு டின்னருக்கு சிக்கன் சால்னா பரோட்டா தான் பண்ணலான் இருக்கேன். இந்த மெனு பார்த்திங்கன்னா லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ரிம்ஷாவோட ஃபேவரேட் தான். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பரோட்டாவுக்கும் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ கேக்குக்கு நடுவில் இந்த வேலை, அப்புறமா வேஃபில் வந்து ரெடி பண்ணணும், அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் இருக்குது. நான் மைண்ட்லேயே ஒரு டைம் ஸ்லாட் போட்டு வச்சு தான் நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். ரிம்ஷா குட்டியும் வந்து ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி இதையும் பால் போட்டு வச்சிடணும். ஸோ இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா வந்து ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஸோ அதனால் டீட்டெயில்டாக எதுவும் சொல்லலை. ஸோ இப்போ வந்து பால்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். இதை அப்படியே வந்து ஆயிலில் ஊற வச்சுட்டேன். அண்ட் ரிம்ஷா வந்ததுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்ததுக்கப்புறமா அவளையும் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி பண்ணியாச்சு கேக் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அவன் பசங்க வந்து விளையாடிட்டு இருக்க டைமில் நான் வந்து வேஃபிலுக்கான பேட்டரி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு ப்ளெயின் ஃப்ளார் எடுக்கிறேன் ஒரு மிக்சிங் பவுலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு போட்டு பண்ணுறது இந்த பேட்டர் வந்து பண்ணுவாங்க. அதுதான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்புறமா வந்து இந்த பெல்ஜியன் வேஃபில் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த ரிம்ஷாவோட பர்த்டே தீமுக்கு ஏற்றது மாதிரி தான். ஸோ இப்போ வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சுகர் சேர்த்துட்டேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வந்து சால்ட்டும் சேர்த்துட்டேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஈஸ்ட்டும் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான். ஸோ இப்போ இது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஈஸ்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக நான் இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுக்கிறேன். இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா வார்மாக இருக்கணும் சூடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாயும் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக 2 பிஞ்ச் அளவுனே சொல்லிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலையும் நான் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன்வேல் நான் பட்டரையும் மெல்ட் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறதுக்காக வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அதையும் சேர்த்து எந்தவித கட்டியும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதில் வந்து அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டி இருக்காது. அண்ட் நம்ம இதில் 2 எக்கு சேர்க்குறோம். ஸோ இது எல்லாம் சேர்க்கும் போதே நமக்கு சரியான டெக்ஸ்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து 2 எக்கும் சேர்த்து விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வந்து சரியான டெக்ஸ்சர். ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ளேவர் அண்ட் கலருக்காக ஸ்ட்ராபெரி சிரப், அப்புறமா கொஞ்சமாக வந்து ஃபுட் கலரும் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து வந்து அந்த பிங்க் கலர் மாதிரியான வந்து நான் அந்த ஸ்ட்ராபெரி கலரில் வந்து வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் பிங்க் ஷேட் மாதிரி நான் வந்து பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரை வந்து மூடி வைக்க போகிறோம். இது ஒரு 2 hours கழித்து தான் நம்ம இதை வந்து மேக் பண்ணுவோம். அது வரைக்கும் அது வந்து ஃபார்ம் ஆகணும். மீன்வேல் ரிம்ஸாவோட கிஃப்ட் ஓப்பனிங் டைம் தான் இப்போ. ஸோ எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அவளுக்கு தெரியாமல். அவளுக்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். மாமியோட ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா வளையல் ஸ்டாண்டு. ஸோ அவள் வளையல்லாம் போட்டதுக்காக ஸ்டாண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தா. அது தெரிஞ்சுக்கிட்டே நாங்களும் வந்து சஸ்பென்ஸாக வந்து அவளுக்கு தெரியாமல் வாங்கி வச்சுட்டு அவளுக்கு கிஃப்ட் பண்ணோம். அப்புறமா இது வந்து அவளோட ஒரு அண்ணனோடது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நெஹானோட கிஃப்ட்டு. எல்இடி ப்ரொஜெக்டர் நைட்டுக்கு வைக்கக்கூடிய, நைட்டு தூங்கும்போது வைக்கக்கூடிய ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர். ஒரு ஸ்கை லுக்கு கொடுக்கும் அதை வந்து வைக்கும்போது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸும் உண்டு. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வச்சுக்கலாம். அண்ட் ரொட்டேட்டும் ஆகும் சம்டைம். ஸோ நம்மளுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நம்ம ரொட்டேட் மோட்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இதுவும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கிஃப்ட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாமாவோட கிஃப்ட்டு தான். ஸோ அவளோட கிராண்ட்பாவோட கிஃப்ட்டு. இதை பார்த்திங்கன்னா பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. மேடம் வந்து ஒரு யூனிகார்ன் லவர். ஸோ அவங்களுக்கு இந்த பார்த்ததும் அவ்வளோ இஷ்டமாக இருந்தது. அவளுக்கு யூனிகார்ன் பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு நானும் வந்து யூனிகார்ன் பேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு மேடம் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா எல்லாமே யூனிகார்ன் தீம்லேயே கிஃப்ட் பண்ணுறாங்களே, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் ஷாக் ஆகிட்டு. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது எல்லாமே அவளோட ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ். இந்த மாதிரி அவள் வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கும்போது வந்து அவளோட எக்ஸ்ப்ரெஷன் பார்க்குறதுக்கே நமக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு சின்னதாக சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் தான். கேக் கட் பண்ணுறதுக்கும் அப்படி தான். வீட்டில் இருக்கிறவங்க வச்சு அந்த மாதிரி சிம்பிளாக கட் பண்ணது தான். பட் அவளை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவளுக்கு ஒரு ஜாலியான டே அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி அவளுக்கு ஒரு சின்ன சின்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தோம். அவ்வளோதான்.
ஸோ இப்போ வந்து கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வாப்பாவோட கிஃப்ட்டு. அப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபைனல் டர்னுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா அதே யூனிகார்ன் சிம்பிள் படம் போட்டிருந்த ஒரு ஸ்வெட்டர் மாதிரியான ஒரு ஜாக்கெட். ஸோ இதுவும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க சம்டைம் வீக்கெண்ட்லலாம் அப்பா கூட பீச்சுக்கு ஜாகிங் போவாங்க. ஸோ அப்போ போடுறதுக்காக அதுவும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஃபைனலாக கிஃப்டெல்லாம் பிரித்து முடிச்சதுக்கப்புறமா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை எடுத்து டேபிளுக்கு கொண்டு வந்தாச்சு. அவளும் வந்து பார்த்து செம குஷியாயிட்டா. கேக் ரொம்ப அழகாக டாலாக அவளுக்கு எதிர்பார்த்த கலர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தோம் அவள்கிட்ட. அதில் எழுதியிருந்த டெக்ஸ்ட்டை பார்த்ததும் மேடம் ஃபேஸில் ஒரு சூப்பரான ஸ்மைல் வந்தது. நான் கேக் எடுத்துகிட்டு அவளோட எக்ஸ்ப்ரெஷனை எடுக்க மறந்துட்டேன். ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியான அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு. மோஸ்ட்லி அவள் வந்து இந்த மாதிரி ஐ ஹார்ட் யூ அம்மா, ஐ ஹார்ட் யூ வாப்பான்லாம் அடிக்கடி இந்த மாதிரி வந்து பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி தருவா. ஸோ அதனாலேயே அவளுக்கு வந்து வி ஹார்ட் யூ ரிம்ஷா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ அவளும் அவளோட பிரதரும் சேர்ந்து தான் வந்து கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிம்ஷாவோட ஃபேவரட்டாகிட்டு வந்து அவளுக்கு ஸ்ட்ராபெரி கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அவளும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவள் வந்து வீட்டில் ரெடி பண்ண க்ரஷ் அப்படிங்கிறதுனால இன்னும் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, எனக்கும் பிடிச்சது. பிகாஸ் வந்து அந்த க்ரஷ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு அந்த கேக் ஒவ்வொரு லேயர்லேயும் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். தாராளமாக இருந்தது. ஸோ எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஃபைனலாக அவளும் வந்து அவளோட ஸ்ட்ராபெரி ஸ்வீட்டை வந்து சாக்லேட்டை வந்து எல்லாேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். அண்ட் நெஹான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட் அவனாவே ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு வந்திருந்தான். பலூனை பாப் பண்ணி அப்புறமா அதுக்குள்ளே கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தங்கச்சிக்காக பண்ண ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட சொல்லிக்கலாம். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. அவளே எதிர்பார்க்க ஷாக் ஆகிட்டா. சூப்பராக வெடிச்சுது. உள்ளாடி பலூனுக்குள்ளாடி நிறைய பேப்பர்லாம் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது வெடிக்கும்போது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து கேக் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. கேக் பார்த்திங்களா உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வந்து கேக் வந்து ஒரு 1.5 kg வச்சு 3 வாட்டி பண்ணியிருந்தேன். இதில் 2 வாட்டி பண்ண கலர் கேக் வந்து ஒரே மாதிரி வந்தது. ஒரு கேக் மட்டும் கொஞ்சம் லைட் கலரில் வந்தது. நான் கலர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்க்க நல்லா தான் இருந்தது. அடுத்ததாக நம்ம ஈஸ்ட்டு போட்டு வந்து வேஃபிலுக்காக வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த பெர்ஜியன் வேஃபில் அது வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா ஃபார்ம் ஆகிருக்குது. ரிம்ஷா மீன்வேல் அவளோட பேக்கை போட்டு வந்து காமிச்சிட்ருக்கா. நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி அவளோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. மாஷா அல்லாஹ் எங்களுக்கும் அவளை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வேஃபலுக்கான டைம் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து ஈவினிங் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா இது செஞ்சு கொடுக்கலான்னு தான் நான் வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வேஃபலும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. வெளியே தொட்டுறதுக்கு செம கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ அந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக வச்சுட்டு இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கேக் வந்து எல்லாேருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதுவும் ஒரு சைடில் வந்து போயிட்டு காலியாகிட்டே இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வேஃபலில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து வச்சு அதுக்கு மேலே நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஸ்ட்ராபெரி க்ரஷ் அப்புறமா ஸ்ட்ராபெரி சிரப்பும் விட்டு நான் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணேன். எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ ஃபைனலாக நானும் வந்து எனக்கு ஒன்று செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் அந்த மாதிரி தான் போச்சுது. அண்ட் நைட்டுக்கான சிக்கன் சால்னாவும் நான் வந்து இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போதே சைடில் வந்து கொதிக்க விட்டு அந்த வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ இனி வந்து பரோட்டா வேலை மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா அன்றைக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பரோட்டாவும் ஒரு பக்கம் வந்து பால் போட்டு வீசி வச்சுருந்தேன். பரோட்டா வந்து இந்த மாதிரி வீசாமல், அதாவது வீச தெரியாதவங்களுக்கான ஒரு மெத்தடும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்கையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் வெரைட்டியாக வந்து லேயர் பரோட்டா பண்ணுறது எப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் லெமன் டீக்கான தேயிலை கிடக்குது, இன்னொரு பக்கம் பரோட்டா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே சிம்பிளாக வந்து டின்னர் மெனுவையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.